குவைத்தில் வேலைக்கு வந்தேன். 2 வருஷம் இருப்பேன்னு சொல்லி நான் வந்தது. ஆனால் 2 வருஷம் இருக்க முடியல. வந்த வேகமும் தெரியல, திரும்ப நான் ரிட்டர்ன் வர வேகமும் தெரியல. திரும்ப நான் இந்தியாவுக்கு வர டைம் ஆகிடுச்சு. இது வந்து குவைத்தில் நான் வேலை செஞ்ச இடத்துல இருக்கிற கிச்சன். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதை விட முக்கியமாக என்னன்னா, தமிழ் சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக தாங்கி பிடிப்பாங்கன்றது எனக்கு ஒரு உதாரணம். என் அனுபவத்தில் ஒரு சில பேருக்கு எப்படின்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த விஷயத்தில் சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்து நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் வந்து எனக்கு உதவுனாங்க. நான் இருந்த 13 நாளும் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி கடைசி நாள். இன்றைக்கி டிக்கெட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி சமைக்கிறார். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. நானும் நண்பர்கள் மாதிரி பல கனவோடு தான் வந்து வெளிநாடு வந்தேன். பல கனவுனா பெரிய கனவுலாம் கிடையாது. கடன் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இதுதான் நாங்கள் இருக்கிற ஃப்ளோருக்கு கீழே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 ஃப்ளோர் மேலே இருக்கிறோம். 6 ஃப்ளோரில் தான் நாங்கள் 6வது ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா இதுதான். நைட்டில் காட்டலான்னு நினச்சேன். இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அது தனியாக வீடியோவில் காட்டுறேன். இது எங்கள் ரூமு மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? ரூமுக்கு அவுட் சைடு அதை மட்டும். இது வந்து சமையல் ரூமுக்கு அடுத்தது பக்கத்தில் ஒரு ரூமு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க தங்கியிருக்காங்க. இதுதான் பாத்ரூம். இப்படி தான் இருக்கும். இதுதான் நான் படுத்துருக்க இடம். நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கம்பெனின்றது தொட்டு ஆளுங்க அதிகமாக இருக்காங்க. அதனால் ஒரு வாஷிங் மிஷினாக இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துணி துவைக்கிறது, போகிறது, அது மாதிரி எல்லாமே. ஓகேங்களா? அப்போது எவ்வளோ பேர் ஆனாலும் 10 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்து துணி துவைச்சிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ரூம் என்ட்ரன்ஸு. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க தங்கியிருக்காங்க. தமிழ் ஆளுங்க, அதான் ஸ்ரீலங்கா ஆளுங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. இதுதான் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு. லிஃப்ட் வேலை செய்யலை அப்படின்னா இல்லை இறங்கி போய்க்கணும். 6 ஃப்ளோர் போகணும், கீழே இறங்கி போகணும். டெய்லியும் வர குப்பையை கொண்டாந்து அங்கே வச்சுட்டா குப்பை கலன் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலே காட்டுற பாருங்க எத்தனை ஏசி ஓடுதுன்னு. எங்கள் ஃப்ளாட்டில் மட்டும், அதாவது மொத்தமாக இருக்கிறதுல எங்களுக்கு இருக்கிறது அப்படி வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஏசின்னு காட்டுற பாருங்க. காலையில் மணி 5:30 தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் கொடுமையாக அடிக்கும். எங்களுக்கு 5:30 மணி 6 மணிக்கே பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கும். இத்தனை ஏசி இருக்குது. இதுதான் மெத்தை மாடின்னு சொல்கிறோம்ல அந்த இடம்.
சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே வெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்டிங்காக தான் இருக்கும். நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதை விட முக்கியம் என்னன்னா, இங்கே நம்ம நினச்ச மாதிரிலாம் அங்கங்கே சுற்ற முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. சிவில் ஐடின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்ம சுற்ற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், மணி 5:30, காலையில் 5:30. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்குது, நிற்க முடியாத அளவுக்கு அடிக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, பாலைவனம் அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வந்து நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். சேனலையும் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும் வீடியோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முடியல. இன்றைக்கி ஃப்ளைட்டுக்கு போகும்போது அதை தனியாக ஒரு வீடியோ போகிறேன். குவைத்து ஒரு நாள் அப்படின்றத என்னிடம் முடிஞ்சு போச்சு. நைட்டில் காட்டுறதுக்கு முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.